VBG ராம்ஜி திட்டம் மக்களுக்கு எந்த வகையிலும் பயனளிக்காது என்றும் மகாத்மா காந்தியை இரண்டாவது முறையாக கொலை செய்துள்ளார்கள் என்றும் ஒன்றிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கடுமையாக சாடியுள்ளார். மேலும் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டதை ஆதரித்திருக்கும் அதிமுகவையும் அவர் விமர்சித்துள்ளார். இது நாடு முழுவதும் அமலாகாது. அவங்க மத்திய அரசு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் அமலாகும். ரெண்டாவது, அவங்க எவ்வளவு தொகை ஒதுக்குகிறாங்களோ அதுக்கு தான் அமலாகும். வேலை கொடுத்தா தான் வேலை கேட்க முடியும். மாநில அரசு நீ வேலை கொடுக்கலாம், எனக்கு நிதி ஆதாரம் கிடையாதுன்னா இந்த திட்டம் அமலாகும். இது கேரண்டி சட்டமே கிடையாது, கேரண்டி இல்லாத சட்டம். இது ஏன் கேரண்டி சட்டம்னு சொல்கிறாங்க? யார் கேரண்டி? மத்திய அரசு கேரண்டி கிடையாது, மாநில அரசுக்கு தள்ளிவிட்டார். மாநில அரசு நிதி ஆதாரம் கிடையாதுன்னு கடமையிலிருந்து விலகலாம். நல்ல வேளை இந்த மாதிரி மோசடியான திட்டத்துக்கு மகாத்மா காந்தி பெயரை வைக்கிறத நாங்கள் விரும்பலை. மகாத்மா காந்தியை இரண்டாவது படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்கு. இந்த சட்டம் மக்களுக்கு பயனில்லாத சட்டம், பெண்களை பெரிதும் பாதிக்கும். சென்னையில் மட்டும் 35 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. 3ல் ஒரு பகுதி முகவரியே இல்லாதவர்களா? உங்கள் பல நண்பர்களில் 10 நண்பர்கள் சேர்ந்தால் 3 பேருக்கு முகவரியே கிடையாதா? இதை எனக்கு வியப்பளிக்குது. ஆனால் அதை கூட அதிமுக ஆதரிக்கிறது. இந்த 66 லட்சம் பேரை நீக்கியதற்கு நாங்கள் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு எல்லா கட்சி தோழர்களும் நீக்கப்பட்டவர்கள் பெயரை மீண்டும் சோதனை செய்து மீண்டும் சரிபார்த்து அவர்களில் யாரை சேர்க்க முடியுமோ சேர்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொல்லியிருக்கிறது, திமுக தலைவர் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, மற்ற கட்சிகள்லாம் சொல்லுது. அதிமுக மட்டும் நாங்கள் நீக்கினது முழுக்க சரின்னு சொல்றாங்க. என்ன பண்றது? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.